ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் பேக்கும் ஃபேஸ் பேக்கும் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன், அதை பார்க்குவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான். மார்னிங் இது ஆரஞ்ச் ஜூஸ் செஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறது இது பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோலாம் நம்ம பாடிக்கு வந்து சூட் ஆகாது. எது இருந்தாலும் வந்து இன்சைடு ட்ரிங்க் மூலியமாக சாப்பிட்றது அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும், நம்ம ஃபேஸும் சரி நம்ம பாடியும் சரி. நான் வந்து இதெல்லாம் ரொம்ப நாளாக ஆச்சுங்க யூஸ் பண்ணி. இப்போ நான் இது பண்ணுறது, நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். எது இருந்தாலும் நேச்சுரலாக யூஸ் பண்ணுவேன். இங்கே இந்த இடத்துல நான் உத்தரகாண்டில் வந்து இங்கே வந்து எனக்கு முடி வந்து அதிகமாக கொட்டி போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஜம்முவில் இருந்தேன், அங்கே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே கட் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா இருந்துச்சு முடி. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு தண்ணி செட் ஆகாது. ஃபுல்லாக எல்லாமே ஹேர் ஃபால் அதிகமாக ஆயிடுச்சுங்க. நானும் கண்டுக்கவே இல்லை, சரி விடுறான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ஹேருக்கு வந்து கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது யூஸ் பண்ணின்னு வரேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து ஹேர் பேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எக் ஒயிட்டாக யூஸ் பண்ணேன். எக் ஒயிட் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த எக் ஒயிட் ஹேர் ஃபாலெல்லாம் டேண்ட்ரஃப் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். அதுதான். அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் பேக் தான். ஃபேஸ் பேக்கில் வந்து டொமேட்டோ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதும் கம்ப்ளீட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இங்கே இருக்கிற தண்ணி சுத்தமாக சூட் ஆகலைங்க. ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி கண்டிப்பாக சூட் ஆகலை. அதனால சரி இப்போ நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன போடணுன்னா, முதல்ல டொமேட்டோ ஜூஸ் இருக்குங்களா, டொமேட்டோ முதல்ல எடுத்து நல்லா ஸ்க்ரப் கொடுக்கணுங்க. சர்க்கரை இல்லைங்களா, அதை வச்சு நல்லா ஸ்க்ரப். அதை விட ஒரு நேச்சுரலான ஸ்க்ரப் வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் அது இதாக வருதில்ல, அந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா மசாஜ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசாஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்துடும் ஃபேஸ்லேருந்து. அதுக்கப்புறமா கட் பண்ணி ஆஃப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டொமேட்டோலேருந்து கொஞ்சமாக ஜூஸு, கடலை மாவு, கொஞ்சமாக ஹனி, அதுக்கப்புறம் காஃபி பவுடர் இருக்குங்களா அது, லெமன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா அது நல்ல க்ளோ கிடைக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல க்ளோ கிடைக்கும். நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷோ ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக எதோ போடக்கூடாது. ஃபேஸ்க்கு சோப்பு கூட சரி, முகத்துக்கு குளிக்கும்போது அந்த இது நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுங்க. சில்லு தண்ணியில் நல்லா போட்டு முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வேணால் நீங்கள் எந்த க்ரீமோ எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். அது நல்லா கழுவிட்டு வந்து நான் வந்து ஆலோவேரா ஜெல்லு தாங்க யூஸ் பண்ணேன். அதுக்கு ஆலோவேரா ஜெல்லு கொஞ்சம் போட்டு நல்லா மசாஜ் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். எங்கன்னா பார்ட்டிக்கோ எதுனா ஃபங்க்ஷன்ஸ்க்கோ நம்ம போகிறோம் இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்போது அது வந்து எக் ஒயிட் இல்லைங்களா, அது போட்டு நல்லா மசாஜ் கொடுத்த ஹேருக்கு ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மசாஜ் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மசாஜ் கொடுக்குறோமோ அது ஸ்கேல்பில் இறங்கி அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ் எப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இது மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு நாள் ரொட்டீன் ஆகினே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கோசரம் டைம் எடுத்துக்கினா தப்பே இல்லைங்க. நானும் பாப்பாங்கெல்லாம் பிறந்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப அட போடா என்னத்தடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்புறமா நம்மளுக்கே தெரியுது இல்லைங்களா, நம்மளோட ஹேர் ஃபாலு ஃபேஸு டல்லாக வருது அதெல்லாம் தெரியுது இல்லைங்களா. அது கொஞ்சமாக வீட்டில் இருக்கிறதே நம்ம எதுவும் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. எது வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கினாலும் கொஞ்சம் நாளைக்கு தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா என்ன ஆகும்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மளோட ஃபேஸும் சரி ஹேரும் சரி அதுக்கப்புறமா இது கண்டிப்பாக அதோட இதுவே இல்லை இருக்காது.
அதனால் வந்து முடிஞ்சளவு வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு தான் நான் டிப்ஸு சொல்லுவேன். அதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அது நல்லா டொமேட்டோ எடுத்து அந்த சர்க்கரையில் தொட்டு 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 நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்துடும் முகத்தில் அப்போவே உங்களுக்கு க்ளோ தெரியும் அந்த டொமேட்டோ வச்சு யூஸ் பண்ணதுமே. இதை விட ஒரு நல்ல ஸ்க்ரப் எனக்கு கண்டிப்பாக தெரியாது வேறு எதுவுமே. கேஜிஎஃப் போனேன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஹேர் பேக்கெல்லாம் வேறு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இங்கேதுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து இங்கே செம்பருத்தி கிடைக்காது, கறிவேப்பிலை கிடைக்காது. இதெல்லாம் ரொம்ப ரேருங்க இங்கே கிடைக்கிறது எனக்கு கண்டிப்பாக. அது அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கறிவேப்பிலைன்னா, அது கூட ஒரு வீட்டில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க வந்து நீங்கள் என்ன சவுத் இண்டியனா? ஆமாங்க அப்படின்னு இருந்தோம். இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா அது கூட எனக்கு கிடைச்சிருக்காது. அது நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அது லென்த்தாக ஏன் வீடியோ போட்டிருக்கிறேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா போட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக அது வந்து நான் அவ்வளோ லென்த்தாக யூஸ் பண்ணேன். மசாஜ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கொடுக்குற மசாஜ் கூட வந்து நம்ம அப்வேர்டு தான் கொடுக்கணும். டவுன்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் வந்து கீழே இதுவாகும். அதனால வந்து அப்வேர்டு கொடுத்து அது நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. எங்கெங்கே பிளாக்கு அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து அந்த மசாஜ் கொடுத்தோன்னா அந்த பிளாக் இதுவெல்லாம் கண்டிப்பாக மறையும். கழுத்துக்கு செயின் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது கழுத்துக்கு பின்னாடி அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் ஆகும். ஒரே டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைக்காது. வீக்லி ஒரு 2 டைம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கடலை மாவு அவ்வளோ நல்லது. பச்சை பயிறு, கடலை மாவு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஃபேஸ்க்கும் சரி, ஹேருக்கும் சரி. அதெல்லாம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபேஸு. இதில் ஹனி இருக்கிறதுனால அந்த ஹனியோட நல்லா இப்போ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அது டைட்டாகிடும். அப்போ டைட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அது ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டுக்குன்னா என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இது செட் ஆகிடும். பிளாக் மார்க்ஸு, பிம்பிள்ஸ் எது இருந்தாலுமே இதில் கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுங்க. வீக்லி 2 வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நான் அது குளிச்சுட்டு வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்குன்னா என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.